நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிடுங்க. மச்சான் ஓப்பனா ஒன்று கேட்கட்டுமா? நான் தான் வாழ்ந்து என்ன ஒன்று சொல்லவா? உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடலில் விழுந்த சாவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டாக இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டு டைலாக் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி அலைட் மோஷன் அப்படி எடிட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தான் இந்த டுட்டோரியல் ஃபஸ்ட்டாக போடுறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டைலாக்ல எப்படி இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகிற மாதிரி 3D டெக்ஸ்ட் எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகும், அதே மாதிரி எஃபெக்ட் எப்படி நம்ம அலைட் மோஷன் ஆப்பில் எடிட் பண்ணுறதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் க்ரீன் கலர் ப்ளஸ் ஆகிட்டுங்க, அதை செலக்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து 4:5 ரேஷியோ வச்சுக்கோங்க. அடுத்து ரிசல்யூஷன் 1080p, ஃப்ரேம் ரேட் வந்து 60 FPS வச்சுக்கோங்க. பேக் வந்து பிளாக் வச்சு கிரேட் ப்ராஜெக்ட் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் இமேஜ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கீழே க்ரீன் கலர் ப்ளஸ் கேட்டுருக்கோம், அதை செலக்ட் பண்ணி இமேஜ் அண்ட் வெளியே பேக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் ஒன்று ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அது ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட் பண்ணணும். மேலே நம்ம 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி இருக்கும். அதில் போய் நீ கொஞ்சம் அதோட இமேஜோட பேக்ரவுண்டோட ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதாவது ஒரு 70% வச்சுக்கோங்க. நான் 70% வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெக்ஸ்ட்டு அனிமேஷன் எஃபெக்ட் போடுறத கூட பார்த்துடலாம். டெக்ஸ்ட் இருக்குல்ல, டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் சாங்கோட லிரிக்ஸ், அதாவது டைலாக்கோட வேர்டு வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட்னு போட்டுக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள், அலைன்மெண்ட் இருக்குல்ல, அது ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்குல்ல இது. அதுக்கப்புறம் ரோபோடா ரெகுலரில் போய் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து எடிட் பண்ண ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட் தான். இந்த ஃபாண்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தா பாக்ஸ் மார்க்கில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஒயிட் கலர் கொடுத்துருங்க. கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து கிட்ட டிக் மார்க் இருக்குல்ல, டிக் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே மோன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணி ரைட் சைடில் வந்து தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. நம்ம ஜூம் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிடனா, நான் கொஞ்சம் 2 இதாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்க அவ்வளோ செகண்டுக்கு அதை சாங்கை வந்து ப்ளே பண்ணி பார்த்து கட் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து எஃபெக்ட் போடுறதா பார்த்துடலாம். நீங்கள் டெக்ஸ்ட் எஃபெக்ட் இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் 3Dன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தா ஃப்ளிப் பிளேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கல, செலக்ட் பண்ணிட்டு நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வைங்க. இப்போ 10ல் வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 15ல் வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 19ல் வச்சு ஒரு கீ ஃப்ரேம், இந்த 22ல் வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண கீ ஃப்ரேமில் வந்து 3.2 டிகிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டாவது இருக்குல்ல கீ ஃப்ரேமில் வந்து 37.9 வச்சுக்கோங்க. வேல்யூ வந்து -37.9 வச்சுட்டு அடுத்து பாருங்கள், அடுத்து 3வது கீ ஃப்ரேமில் வந்து நீங்கள் வந்து -13 வச்சுக்கோங்க. -13 வச்சுக்கோங்க. -13.6 வச்சுக்கோங்க டிகிரி. அடுத்து 4வது இருக்குல்ல, அந்த கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணுங்கள். 4வது கீ ஃப்ரேமில் வந்து அதோட வேல்யூ அந்த 0 இருக்கட்டும். நீங்கள் எந்த வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அவ்வளோதான். இந்த நம்ம ஃப்ளிப் பிளேயரில் வந்து நீங்கள் ஆங்கிள் மட்டும் யூஸ் பண்ணால் போதும், வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. ஆங்கிள் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நான் வந்து எஃபெக்ட் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, அது எப்படி ஜூம் ஆகி வருதுங்களா ஸ்டார்டிங், அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து அவ்வளோதான், முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் மூவ் ஆப்ஷன் இருக்குல்ல, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் 4வது ஆப்ஷன் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க, 0ல் வச்சு. அடுத்து வந்து கரெக்டாக ஒரு 0.2ல் வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்ச கீ ஃப்ரேமில் வந்து அதோட வேல்யூ ஃபுல்லாக கூட்டிடுங்க, அதாவது 4000 மேலே கூட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே கீழே வரும். அவ்வளோதான். நம்ம வந்து அந்த எஃபெக்ட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்ன பண்ணிங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கொடுங்க. அதில் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் மோஷன் பிளரை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஷன் பிளர் அவ்வளோதான், வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல. இப்போ பாருங்கள், அவ்வளோ நம்ம எஃபெக்ட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுங்க. அது இந்த ஃப்ளிப் பிளேயர் மோஷன் பிளேயர் நம்ம காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணோம், அடுத்து நெக்ஸ்ட்டு போடுற
செகண்ட் இருக்குல்ல அந்த வேர்டுக்கு வந்து நீங்கள் அது பேஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம செகண்ட் வேர்டுக்கு செகண்ட் டெஸ்ட் இருக்குல்ல இது செலக்ட் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணி அதில் 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இதோட எஃபெக்ட் இதுக்கும் வந்துடும். நீங்கள் எதாவது மாற்றணுன்னா எடிட் டெஸ்ட்டில் போய் இதோட அந்த நீங்கள் என்ன டைலாக்கோ இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் இப்போ ட்ரீம் எடிட்னு போடுறேன். நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து கரெக்டாக அந்த 3D மாதிரி வந்துட்டு, ஆனால் ஜூம் ஆகி வரல. ஜூம் ஆகி வருது நம்ம எல்லா டெஸ்ட்டுக்குமே போடணும். அது மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், வேறு எதுவுமே இல்லை. இதில் எடிட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மூவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அந்த ரைட் சைடில் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க. அடுத்து செகண்டு கொஞ்சம் தள்ளி வச்சு கீ ஃப்ரேம், ஸ்டார்டிங் வச்சு கீ ஃப்ரேம் வந்து இல்லை இதோட பிஎக்ஸ் வேல்யூ வந்து 4000 கொண்டு போயிடுங்க. அவ்வளோதான். இது ஒன்று தான் நீங்கள் பண்ணணும், வேறு மற்ற எல்லாமே சிம்பிள் தான். ஸ்டார்டிங் நீங்கள் வந்து ஃப்ளிப் லேயர் மட்டும் கரெக்டான வேல்யூ கொடுத்துட்டா போதும், ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் ஒரு எஃபெக்ட் போட்டு அந்த என்ன எஃபெக்ட் பார்த்துடலாம். எஃபெக்ட் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதில் பாருங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ஆட்டோ ஷேக்கை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். அதில் வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணதில்லை. அவ்வளோதான், நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.